ஹலோ காய்ஸ், சின்ன மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் தமிழ்ச்செல்வியோட ஆசை நிறைவேற போகுதுன்றே சொல்லலாம். எப்படி நிறைவேறும்? அதுதான் செய்து ஐஸ்வர்யாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களேன்னு பார்த்தா அவங்க அந்த பிறந்த நாளை வேண்டாவருப்பாக தான் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் ஞாபகமும் இல்லை, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணுமென்ற ஞாபகம் இல்லை. அவங்க பாட்டுக்கு பேசாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை யார் எழுப்புறாங்கன்னு சொன்னால் ஐஸ்வர்யா தான் எழுப்புறாங்க. மாமா, இன்றைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஐஸ்வர்யா, அதை நேற்று நீ சொன்னியே, நானுமே விஷ் பண்ணிட்டேனே என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா இது, ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் இப்படித்தான் பதில் சொல்லுவீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பார் ஐசு, இரவு முழுக்க நான் ரொம்பவே தூக்கம் இல்லாமல் இருந்தேன். இரவு முழுக்க என்னோட குழந்தை அழுதுகிட்டே இருந்தா. அதனால் அவனை பார்த்துட்டு இருந்தனால எனக்கு தூங்கவே நேரம் இல்லாமல் போச்சு. அதனால் நான் இப்போ தூங்க போகிறேன், என்னை குழப்பாத சரியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்னப்பா இவங்க பிறந்த நாள் அதுவுமா தான் எழும்பி எனக்கு விஷ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நான் அவங்கள எழுப்பினா கூட அவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டு பேசாமல் தூங்குறாங்களே, இவங்க என்ன என்ற மாதிரி நினச்சிட்டு பேசாமல் அந்த வீட்டுக்கு வெளியில் போய் நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த அழுகிற சத்தம் யாருக்கு கேட்குதுன்னு சொன்னால் கருப்புக்கு கேட்குது. கருப்பு, யாரப்பா அழுகிறதீங்க? இந்த வீட்டில் அழுகிற சத்தம் திடீரென்று கேட்குது, அந்த குழந்தை தானே அழும், என்ன இது பெரியவங்க அழுகிற மாதிரி இருக்கே என்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. தேடினா வீட்டுக்கு வெளியில் தான் அழுகிற சத்தம் கேட்குது. என்ன இது, செய்துட்டு யாரோ இன்னும் முறப்பாடு பண்ண வந்திருக்கிறாங்களோ அண்டு நினச்சி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அது ஐஸ்வர்யா தான் அழுதுட்டுருக்குறாங்க. என்னம்மா நீ இங்கே நின்று காலையிலே அழுதுட்டுருக்குற, யார் ஏதாவது சொன்னாங்களா என்ற மாதிரி கருப்பு கேட்குறாங்க. இல்லை யாரும் எதுவும் சொல்லலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்குமா அழுகிற என்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இன்றைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லையா, அதனால் என்னோட வீட்டில் தானே ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள், ஒவ்வொரு முறையும் பிறந்த நாளை கொண்டாடுவேன். இந்த முறை இங்கே எல்லாம் இருக்கிறேன், அதை நினச்சி தான் அழுகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது ஐஸ்வர்யான்ற பதில் ஒரு வித்தியாசமாக இருக்கே, இவன் இதுக்கெல்லாம் அழுகிற ஆளே கிடையாது, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, செய்து தான் இன்னும் சொல்லிட்டான் போல இருக்குது. சரி, என்ன விஷயம் பண்ணுறதை சேதுவையே கேட்கலாம் என்று நினச்சிட்டு, வாமா உள்ளே வாமா, வெளியில் யாராவது பார்த்தா என்ன நினைக்க போகிறாங்க. இல்லை மாமா, நான் கொஞ்சம் நின்றுட்டே வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அவங்களும் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா கருப்பு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேதுட்ட வராங்க. சேது, என்ன பண்ணிகிட்ருக்குற? நான் தூங்கிட்டு இருக்கேன் தெரியலையா, என்ன இது எழுப்பிட்டே இருப்பீங்களா, எப்போ பார்த்தாலும் யாராவது குழப்பிட்டே இருக்கிறீங்க, நான் தூங்க வேண்டாமா? இப்போ மணி என்ன ஆகுது, 7 ஆகுது, இன்னுமேவா தூங்கிட்டு இருப்ப என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் இரவு முழுக்க தூங்கலை, இப்போ தான் ஐஸ்வர்யாட்ட சொல்லி அனுப்பினேன், அப்புறமா நீ எழுப்பினா என்ன அர்த்தம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல எழுந்திரி, இன்றைய நாத்து நீ தூங்கிட்டே இருக்கக்கூடாது, முதல்ல எலும்பு என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எழும்பிட்டேன் சொல்லுங்க என்ற மாதிரி செய்து சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கு ஐஸ்வர்யாவோட பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன், அதுக்கான கிஃப்ட் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறதா நானுமே பார்த்தேன், வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. அப்படி இருக்கும்போது நீ என்னப்பா பேசாமல் தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அவங்களே எல்லாம் பண்ணிட்டாங்களே, எதுக்கு என்ன எழுப்புறீங்க, எனக்கு எந்த வேலையும் வைக்கலையே, அப்புறம் எதுக்கு எழுப்புறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது, என்னதான் இருந்தாலும் நீ தமிழ்ச்செல்விக்கு துரோகம் பண்ணிட்ட, இன்றைக்கு இந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி நீ நடக்கக்கூடாது, அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேதனைப்படாத மாதிரி நீ நடந்தாலாவது பரவாயில்லையப்பா, ஏன் இப்படி பண்ணுற, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன சந்தோஷம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொன்னாங்க? ஐஸ்வர்யா சொன்னாலா? அவள் அப்படி சொல்லக்கூடிய ஆளே கிடையாது, நீங்கள் அப்படி குழம்புறக்கு நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வர்றாங்க. வீட்டுக்கு வெளியில் பார்த்தா ஐஸ்வர்யாவை காண. என்னப்பா இதில் தான் ஐஸ்வர்யா அழுதுட்டு நிற்கிறான்னு சொன்னால் இங்கே ஐஸ்வர்யாவே காணலையே, சும்மா விளையாடிட்டு இருக்கிறியா என்ற மாதிரி கேட்குறாங்க. நான் விளையாடுறேன்னா எனக்கு வேறு வேலையே கிடையாதா, அதாவது இதில் 2 ஐஸ்வர்யா அழுகிறத நான் பார்த்தேனப்பா, அதுதான் சொன்னேன் என்ற மாதிரி சொன்னேன், சும்மா காலங்கத்தால் ஏதாவது தொடங்கிடுவேன் என்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திரும்பும்போது ஒரு ஆட்டோ நிற்குது. யாரப்பா இது, ஆட்டோவில் பாட்டி வராங்க என்ற மாதிரி பார்க்கும்போது எட்டி பார்த்தா அதுக்குள்ள தமிழ்ச்செல்வியும் இருக்கிறாங்க, அப்புறம் மீனாட்சியுமே கண்டுட்டாங்க.
கண்டோன்னே வந்து சேதுக்கு அவ்வளோ சந்தோஷம். "மீனாட்சி என்னம்மா அப்பா பார்க்கணும்னு தோணிச்சுதா? அதுதான் வந்துட்டீங்களா? என்ன தமிழ்ச்செல்வி வீட்டில அழுதுட்டே இருந்தாங்களா? அதுதான் நேரவே கூட்டிட்டு வரலான்னு நினைச்சிட்டியா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ச்சே அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல. அவங்க அளவே இல்ல. எந்த பிரச்சனையும் குடுக்கல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்புறம் என்னவா இருக்கும்? என்ற மாரி வந்து சேது வந்து யோசிக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, "ஏன் உனக்கு மட்டும் தான் வந்து குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்குமோ? அவளுக்கு இருக்காதோ? அவளுக்கும் வந்து தன்னோட மற்ற குழந்தைய பார்க்கணுமென்ட்டு ஆசை இருக்காதா? அழகர பார்க்கணுமென்ட்டு ஆசைப்பட்டா, அதுதான் கூட்டிட்டு வந்தேன். நீ சீக்கிரமா கூட்டிட்டு வா" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன பாட்டி சொல்றீங்க? அழகர எதுக்கு நான் கூட்டிட்டு வரணும்? அவங்களுக்கு புடிச்சிருந்தா அவங்களே வந்து பார்க்க வேண்டியதுதானே? இதுல என்ன பிரச்சனை?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "சும்மா போங்க பாட்டி. எப்ப பார்த்தாலும் நான் குழந்தைய தூக்கிட்டு அங்க வாரதும், அவங்க தூக்கிட்டு இங்க வாரதுமா நின்றா சரியாவா இருக்கும்? விருப்பம்ண்டா அவங்க தாராளமா வீட்டுக்குள்ள வந்தே பார்க்கலாம். யாரும் வந்து மறைக்க மாட்டாங்க. ஏன் நான் கூட அந்த வீட்டுக்கு தானே வந்தேன். ஞாபகம் இல்லையா?" என்ற மாரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. "என்ன பாட்டி இவங்க பேசாம போறாங்க. அப்படின்னு சொன்னா குழந்தைய காட்டவே மாட்டாங்களா? நான் வீட்டுக்குள்ள போய் தான் பார்க்கணுமா? அதுக்கு அவசியம் இல்ல. அதுக்கு நான் திரும்பியே போயிடுறேன்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு தமிழு, இந்த மாரியெல்லாம் அடம் பிடிக்காத. நீ வந்தது குழந்தைய பார்க்கவா?" என்ற மாரி வந்து சொல்லும்போது, "நான் வரல. ஆட்டோவ எடுங்கண்ணா நாங்க போகலாம்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது கருப்பு வந்து மறைக்கிறாங்க. "இல்லம்மா போகாதம்மா. இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்கம்மா போற? இங்க பாரு, எதுக்கம்மா இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் அடம் பிடிச்சுட்டே இருக்கிறீங்க? நீயும் ஒரு பக்கம் வந்து விட்டு குடுக்க மாட்டேன்ற, அவனுமே விட்டு குடுக்க மாட்டேன்றாங்க. இதுல வந்து மற்றவங்க தான் சந்தோஷம் காண்றாங்க போல இருக்கு. அது ஏன் புரிய மாட்டேன்றீங்களேன்னு எனக்கு தெரியல." என்ற மாரி வந்து கருப்பு சொல்றாங்க. "இல்லண்ணே, வேண்டாம் அண்ணே. நான் குழந்தைய பார்க்க தான் வந்தேன். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள வந்து தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏன் இதில கொண்டு வந்து காட்டினா என்ன அவங்க குறைஞ்சு போயிருவாங்களா? நானா இருந்தா இப்படியெல்லாம் அடம் பிடிக்க மாட்டேன். ஏன் இவங்க இப்படி அடம் பிடிக்கிறாங்களோ தெரியல. இன்றைக்குண்ணே என்னோட பிறந்த நாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. அதனால 2 குழந்தையும் ஒண்ணா வச்சு பார்க்கணுமென்ட்டு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல." என்ற மாரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிறாங்க. இந்த விஷயத்த இவங்க வந்து சேதுக்கு சொல்ல வரலாமான்னு சொன்னா, சேது வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது, "ஈஸ்வரி என்னப்பா கருப்பு? அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை?" என்ற மாரி வந்து கேட்கும்போது, "இல்ல தமிழ்ச்செல்வி தன்னோட குழந்தைய கொண்டு வந்தா, மற்ற குழந்தையும் பார்க்குறக்கு. இன்றைக்கு அவளோட பிறந்த நாள் இல்லையா? அதனால தான் வந்திருந்தா. சேது வந்து அதுக்கு சம்மதிக்கல போல இருக்கு." "ஏன் சேது சம்மதிக்கல? தாராளமா வந்து பார்க்கலாமே. சேது இந்த விஷயத்துல எல்லாம் அடம் பிடிக்க மாட்டானேப்பா. எங்க தமிழ்ச்செல்வி நிற்கிறாளா? நான் போய் கூட்டிட்டு வரேன்." என்ற மாரி வந்து போறாங்க. அவங்க போறதுக்கான காரணமே வந்து, இங்க ஐஸ்வர்யாக்கு சேது வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அத வந்து தமிழ்ச்செல்வி கண்ணால பார்க்கணும். அத பார்த்து இன்னுமே அவங்க வெறுப்படையணும்ன்றது ஆசை. சித்ரா அப்படி இருக்கும்போது, "அம்மா இந்த வைர நெக்லஸ் எப்படியம்மா இருக்கு? நல்லா இருக்கா? அதாவது நீங்க ஐஸ்வர்யாக்கு வாங்குற மாதிரியே எனக்கும் வாங்கியிருக்கிறீங்க. கொஞ்சம் டிசைன் வந்து வித்தியாசமா இருந்தா, அப்படியே வந்து நல்லா இருந்திருக்கும்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஏன்டி இது வித்தியாசமா தானே இருக்கு. அப்படியே வாங்கலையே. இங்க பாரு அவளுக்கு வாங்கின நெக்லஸ விட உன்னோட நெக்லஸ் தான் வந்து நிறைய காசு குடுத்து வாங்கினது. சரியா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "சரியம்மா, இந்த பிறந்த நாள்ல நான் இந்த நெக்லஸையும் போட்டுட்டு நிக்கலாம்னு நெனைக்கிறேன்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "தாராளமா போட்டு நில்லேன். யார் வேண்டான்னு சொன்னது?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா அவங்க பிறந்த நாளுக்கு வந்து சேது சர்ப்ரைஸா அவங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறது என்ன, அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து கேக் கட் பண்றது என்ன, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்றாங்க. ஆனா வந்து அதெல்லாம் வந்து அவங்களா மனசார சொன்னது கிடையாது. எல்லாமே ஈஸ்வரி சொல்லிக் குடுத்து சொன்னதும், ஈஸ்வரி வாங்கி குடுத்த கிஃப்ட்டும், ஈஸ்வரி டெக்கரேஷன் பண்ணதும் தான். ஆனா, தமிழ்ச்செல்வி இப்ப சோகமாவே போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு குழந்தைய காட்டாத அளவுக்கு அவங்க எனக்கு இவ்வளவு எதிரியா போனாங்களே! ச்சே! நான் அப்படி என்னதான் பண்ணினேன்? எங்கட வீட்டில வந்து அவங்க குடிசையில இருக்கும்போதெல்லாம், எங்கட வீட்டுக்குள்ள குழந்தை அழுதா, அவங்க உடனுமே வீட்டுக்குள்ள ஓடிருவாங்க. நானுமே எதுவும் சொன்னதில்ல. ஆனா பாருங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது, "விடு, அத விடு. நாங்க வீட்டுக்கு போகலாம்" என்றுட்டு பாட்டி கூட்டிட்டு போறாங்க. இப்படி அவங்க சொல்லிட்டு போகும்போது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, சேதுக்குமே இந்த கதை வந்து போயிட்டுது. யார் சொன்னாங்கன்னு சொன்னா, கருப்பு சொல்லிட்டாங்க. "எப்பா சேது, என்னப்பா இது உனக்கே நல்லா இருக்கா? பாவம் இல்லையா அந்த பொண்ணு? யார பத்தி பேசுறீங்க? அதுதான் நான் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டேனே. எதுக்கு திரும்ப திரும்ப என்னில பழி போடுறீங்க?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்லப்பா, அந்த பொண்ணு போயிட்டுதப்பா. ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்றீங்க?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "போயிட்டாங்களா?
என்னது அவள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா. எப்படியாவது இங்கே வரணுமென்று தான் நான் இதை பண்ணினேன். ஆனால் அவள் விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம்? சரி வா, முதல்ல வந்து நான் அழகரை கூட்டிகிட்டு வரேன், நீ வந்து காரை எடுத்துகிட்டு வா என்றுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காரை கொண்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே ஆட்டோவில் வந்து இவங்க போகிறத கண்டவுடனே வந்து செய்து சொல்கிறாங்க, மாதிரி இந்த ஆட்டோவை மாதிரி இதுக்குள்ளே தான் வந்து அவங்க நிற்கிறாங்க போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அழகருமே வந்து ஆட்டோவை மறைக்கிறாங்க. யார் இது, எதுக்கு வந்து குறுக்கு கொண்டு காரை விடுறாங்க என்று பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது சேதுவும் அதே மாதிரி வந்து அழகரும் இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னை கஷ்டப்படுத்தோன்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. உன்னோட பிறந்த நாள்ன்றது உனக்கு மறந்தாலும் எனக்கு மறக்காது, சரியா? அப்படியெல்லாம் நான் உன்னோட வாழலை என்ற மாதிரி வந்து நேரே சொல்லிட்டு, வா இன்றைக்கு பிறந்த நாள், அதுக்குமா நீ கோயிலுக்கு போனியோ தெரியல, போயிட்டு வரலாம் வா என்றுட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்கள்ட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. 2 குழந்தைகளோடையும் சேதுவும் அதே மாதிரி வந்து தமிழ்ச்செல்வியும் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. தமிழ்ச்செல்வியோட பேர்லையும் குழந்தைகளோட பேர்லையும் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வராங்க. இங்கேயோ ஐஸ்வர்யாவுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த விஷயம் தெரிய வருது. சேது வந்து தமிழ்ச்செல்வியோட கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்தெல்லாம் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக போச்சு. கோயிலில் நின்றவங்க வந்து சொல்லிட்டாங்க, என்னப்பா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் திரும்பவுமே சேர்ந்துட்டாங்களா? அவங்க கோயிலில் பார்த்த மாதிரி இருக்கே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ஐஸ்வர்யாவுக்கு, எனக்கு இந்த பிறந்த நாளெல்லாம் செய்ததெல்லாம் வந்து சும்மா நடிப்புக்கா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணாங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போய் அழுகிறாங்க. இதை கேட்டோன்னே ராஜாங்கத்தோட தங்கச்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ நினைக்கிற மாதிரி இந்த புடவை நகை இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் சேது பண்ணினது கிடையாது. எல்லாமே இந்த கல்யாணத்தை யார் நடத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க தான் பண்ணாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஈஸ்வரி அண்டியா, ஆமாம் அவங்க தான், வேறு யாரும் பண்ண போகிறாங்க என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இவங்க ஈஸ்வரிகிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா? சேது மாமா எனக்காக எதுவும் பண்ணலை அடுக்கும் போது, இங்கே பாரு அவனோட பணத்தில் தானே இதெல்லாம் பண்ணது, அப்படின்னா அவன் பண்ண மாதிரி தானே. இல்லை, நான் நினச்சேன் இதெல்லாம் அவர் தான் செலக்ட் பண்ணி வாங்கினாங்கன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் தான் வாங்கினீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு இது எதுவுமே வேண்டாம் என்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. இதுக்கப்புறமா சேது வந்ததுக்கப்புறமா கோவப்பட போகிறாங்களா, எல்லாது போனால் பரதாபப்பட போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.